සදාකාලික මරණයෙන් උන්වහන්සේ ඔබව කලවගත්තේ. அந்த சதாகாலத்தின் மரணத்தின் அவர் விடுதலை செய்தார். අඩුවට උන්නක් උන්වහන්සේ හිසට දැම්මා කියලා කිව්වා. அவர் தலையில முள்முடி சூட்டினார்கள். උන්වහන්සේ නිර්වස්ස කරා. அவர் எங்க நிர்மூலமாக்கினார் என்று சொல்லப்பட்டது. දේව මාලිගාවේ තිරේ ඉහළ පට පල්ලයට ඇදින් ඉරුණා කියලා කිව්වා. அந்த தேவ மாளிகையில் அந்த திரச்சில மேலாக கீழே හalleluya. ஹalleluya. මේ මොහොතේ මා කැමති දෙවියන් වහන්සේගේ වචනයට ඇතුල් වෙන්න. நான் விரும்புகிறேன் இந்த நிமிஷத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும்படியாக. අද දවස විශේෂ දවසක්. இன்றைய நாள் விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. මුළු ලෝකයාම අද දවස සිහි කරනවා. இந்த முழு உலகத்தானும் இந்த நாளை அனுஷ்கரிக்கிறார்கள். ඒ තමයි උන්වහන්සේ ඔබත් මාත් මුළු ලෝකයා උදෙසා උන්වහන්සේගේ ජීවිතේ පූජා කර බව. அதான் உலகத்தாருக்கும் எங்களுக்காகவும் அவருடைய அந்த உயிரை தியாகம் பண்ணின தினம் තමත් විදියට ඔබට කියන්න කැමතියි. இன்னும் ஒரு விதமாக சொல்ல விரும்புகிறேன். උන්වහන්සේ ඔබ මා උදෙසා පූජා වුණා පමණක් නෙවෙයි. அவர் உங்களுக்கும் எனக்காக பலியானார் மாத்திரமல்ல, මුළු ලෝකයාගේ පාපය උන්වහන්සේ දරාගත්ත පමණක් இந்த නෙවෙයි. முழு உலகத்தானுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் மாத்திரமல்ல, උන්වහන්සේට අවශ්‍ය වුණා එක දෙයක් කරන්නට. அவருக்கு தேவையாக இருந்தது ஒரு காரியத்தை செய்யும்படியாக. යානන් වහන්සේ සැලසුම් කරපු දේ උන්වහන්සේම ඉෂ්ට කරනු ලැබුවා. அதான் பிதா அங்க திட்டமிட்டிருந்த காரியத்தை அவரே அங்க நிறைவேற்றும்படியாக. ඒකයි අපි කියන්නේ උන්වහන්සේ සියල්ලම දරාගත්තා. அதுதான் நாங்க சொல்லுகிறோம், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று. සියල්ලම උන්වහන්සේ උසුලා ගත්තා. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். මා ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். මේ මොහොත ඔබේ ජීවිතයේ ඔබ එකක් කල්පනා කරොත් நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்பீர்கள். උන්වහන්සේ මොනවද දරාගත්තේ? அவர் எண்ணத்தை சுமந்து கொண்டார். මොනවද උන්වහන්සේ උසුලා ගත්තේ? எண்ணத்தை அவர் சுமந்து கொண்டார். බයිබලයේ කියනවා අපේ සියල්ල උන්වහන්සේ දරාගත්ත පමණක් නෙවෙයි. அங்க பைபிள் சொல்லப்படுறது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் மாத்திரமல்ல, සියල්ල උන්වහන්සේ උසුලා ගත්ත පමණක් නෙවෙයි. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் மாத்திரமல்ல, ඒ හැම දෙයකම බලාපොරොත්තු වෙන උන්වහන්සේ සදාකාලික දෙයක් ලබන්නයි. அது எல்லாவற்றிலும் அவர் சதாகாலத்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ඒ கொண்டிருக்கிறார். සදාකාලික දේ ලබන්නයි උන්වහන්සේ අපව තබා තිබෙන්නේ. அந்த சதாகாலிக காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் எங்களை வைத்திருக்கிறார். ඒකයි අපිට කියන්නේ ස්වර්ගික සෙනඟක් කියන්නේ. அதுதான் எங்களை சொல்கிறார்கள் பரலோகத்தின் ஜனங்கள் என்று. මේ පොළවේ අපි ජීවත් වුණාට අපි ස්වර්ගික සෙනඟ. நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாலும் நாங்கள் பரலோகத்தின் ஜனங்களாக ඔබ இருக்கிறோம். කල්පනා කරයි සැබවින් කොහොමද මම ඒ ජීවිතයට ඇතුල් වෙන්නේ? நீங்கள் சிந்திப்பீர்கள், உண்மையாலும் அந்த வாழ்க்கைக்கு நான் எப்படி உட்பிரவேசிப்பேன். මා ඔබට කියන්න කැමති දැනටමත් ඔබ එක ලබා තිබෙනවා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். සදාකාලික දෙයක් ඔබ ලබා තිබෙනවා. சதாகால காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். මා ඔබට කෙටි තේමාවක් ගෙනන්න කැමතියි. உங்களுக்கு ஒரு சிறிய தலங்கத்தை கொண்டு வர விரும்புகிறேன். උන්වහන්සේ කියනවා සියල්ලම තීන්දුවයි. அங்க அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து விட்டது. දවසේ මගේ පණිවිඩයේ තේමාවත් සියල්ලම තීන්දුවයි. என்னுடைய நற்செய்தியின் இந்த தலைங்க தான் இன்று எல்லாம் முடிந்து තව விட்டது. කෙනෙක්ට කිසිවක් කරන්න ඉතුරු කරේ නැහැ. இன்னும் ஒருவருக்கு வேற ஒரு வேலை செய்வதற்கு ஒன்றும் அவர் மீதியாக වෙන வைக்கவில்லை. දෙයකින් කිසිවක් කරන්න උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. அங்க வேற காரியத்தில் வேற ஒரு காரியம் செய்யப்படியாக அவர் எதிர்பார்க்கவில்லை. මගේ ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රය, என் அன்பான சகோதரனே, යම් විදිහකට මේ කොටස නැවත ඔබට කියවන්න කැමතියි. நான் மீண்டும் இந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். යසාය පොතේ 53 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය සහ 5 වෙනි පදය කියනවා. இசாயா எழுதின விசேஷம் 55வது அதிகாரத்திலே එතන කියනවා සැබවින් උන්වහන්සේ උසුලා ගත්තේ අපේ දුක්ඛය. அங்க சொல்லப்படுறது, உண்மையாய் அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய துக்கத்தை. සැබවින්ම උන්වහන්සේ උසුලා ගත්තේ අපේ දුක්ඛය. உண்மையிலும் அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய துக்கத்தை. දරාගත්තේ අපේ ශෝකය. அவர் சுமந்து கொண்டது எங்களுடைய சோகத்தை. දරාගත්තේ අපේ ශෝකය. அவர் உண்மையில் எங்களுடைய சோகத்தை சுமந்து கொண்டார். එසේ වීනුමුත් උන්වහන්සේ දඩුවමද දෙවියන් වහන්සේගේ පහරද පීඩාවද ලැබූ කෙනෙක් අපි සිතමු. அவருடைய தண்டனையும் பாடுகளும் சுமந்தவர்களாக நாங்கள் எண்ணுவோம் என்று சொல்லப்படுகிறது. පස්වෙනි පදයට අවුම්කම් දෙන්න පුළුවන්. 5வது பகுதியை நாங்கள் பார்க்கலாம். එතන කියනවා නමුත් උන්වහන්සේ තුවාල ලැබුවේ. அவர் காயப்பட்டது කියන අපේ අපරාධ නිසාය. எங்களுடைய அக்கிரமத்துக்காக. පොඩි කණු ලැබුවේ. அங்கு நொறுக்கப்பட்டார் අපේ අයිතුකම් නිසාය. எங்களுடைய அநீதிக்காக. අපට සමාදානය ගෙන දෙන எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர දඩුවම උන්වහන්සේ පිටට ගත්සේක. தண்டனை அவர் மேலே சுமத்தப்பட்டது என்று ஆமென் சொல்லப்படுகிறது. කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හාලෙලූයා. ஹalleluya. බයිබලයේ කියනවා උන්වහන්සේ තුවාල ලැබුවේ. அங்க பைபிள் சொல்லப்படுறது, அவர் காயப்பட்டது, එහෙම නැත්නම් උන්වහන්සේ ප්‍රහාර කෑවේ. அவர்கள் அடிகள் பட்டது. අපට සුවය දෙන්න පමණක් නෙවෙයි. எங்களுக்கு சுகத்தை கொடுக்க අපට மாத்திரமல்ல, උරුම වෙන්න තිබ්බ දඩුවම උන්වහන්සේ පිටට ගත්තා. எங்களுக்கு சுமக்க வேண்டிய தண்டனை அவர் மேலே சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. මගේ ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රය, என் அன்பான சகோதரனே, මේක සරල දෙයක් නෙවෙයි. இது மிக இலகுவான காரியம் அல்ல. ඔබ හිතයි ඕ යේසුස් වහන්සේ ඔබ මා උදෙසා මැරුණා. நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார் என்று. මම කෙටි විස්තරයක් ඔබට දෙන්න කැමතියි. ஒரு இலகுவான ஒரு செய்தியை தர விரும்புகிறேன். අපි දන්නදේ උන්වහන්සේ කුරුසේ මැරුණා. நாங்கள் அறிகின்ற காரணம், அவர் சிலுவையிலே மரித்தார். මේක ඔබේ ජීවිතයේ ඔබ මැරෙන තුරාවට එම
නැත්නම් සදාකාලට යනතුරු ඔබේ මනස තිබෙන දෙයක්. இது உங்களுடைய வாழ்க்கையில மறிக்கவளும் சதாகாலத்துக்கு போகவளுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள காரியம். ඔබ දන්නවද උන්වහන්සේ ඔසවාගෙන ගියපු කුරුසේ බර කොච්චරක්ද කියලා? உங்களுக்கு தெரியுமா அவர் சுமந்து கொண்ட அந்த சிலுவையின் பாரம் எவ்வளவென்று? ඔක්ස්ෆර්ඩ් විශ්වවිද්‍යාලයේ යම් ඉදරවුන් තොරතුරු කිහිපයක් රැස් කර තිබෙනවා. அங்க பல்கலைக்கழகத்திலே சில காரியங்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් කියනවා කුරුසේ බර කිලෝ 50ක් පමණ වෙනවා කියලා. அவர் சொல்கிற சிலுவையின் அந்த பாரம் 50 கிலோ என்று. ඒ වගේ මේම කුරුසේ දිග අඩි 15ක් හා පළල අඩි 8ක් කියලා කියනවා. அந்த சிலுவையின் உயரம் வந்து 5 அடியும் அகலம் 8 அடியுமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. මේ ඔක්කොමත් එක උන්වහන්සේ ගැනත් ඔවුන් යමක් කියනවා. இது எல்லாத்தையும் குறித்து அவரை குறித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். උන්වහන්සේගේ ශරීරයේ තුවාල යම් විදිහට කියනවා 5480ක් පමණ තිබ්බා அது කියලා කියනවා. சொல்லப்படுறது அவருடைய சரீரத்திலே 5099 காயங்கள். උන්වහන්සේගේ ශරීරයේ තුවාල 5480ක් පමණ තිබ්බා කියලා அவருடைய කියනවා. சரீரத்திலே 5499 காயங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. යම් විදිහට ගැඹුරට හැරුණු එහෙම නැත්නම් කසපාරවල් නිසා තුවාල 150ක් විතර තිබ්බා කියලා அந்த කියනවා. ஆழமாக தோண்டப்பட்ட அந்த கசையாணிகள் 150 காயங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ඒ වගේ උන්වහන්සේගේ ශරීරයෙන් ගලා ගියපු ඒ රුධිරේ ප්‍රමාණය ලීටර 6 පමණ කියලා කියනවා. அவருடைய சரீரத்தில் அங்க வடிந்தோடிய இரத்தத்தின் அந்த லீட்டர்கள் 6 லீட்டர்களாக இருந்தது என்று ප්‍රශ්න කිහිපයක් ඔබෙන් අහන්න කැමතියි. உங்களிடத்துல சில கேள்விகளை கேட்க நான் කවුද விரும்புகிறேன். වරද කරුවා? யார் அங்க பிழை செய்தவர்? කවුද වරද කරුවා? யார் பிழை செய்தவர்? කාවද අත්අඩංගුවට ගන්න ඕනේ? யாரை அங்க கைது செய்ய வேண்டும்? කාටද කෙල ගහන්න ඕනේ? யாருக்கு எச்சி துப்ப வேண்டும்? කාටද කසපහරවල් ගහන්න ඕනේ? யாருக்கு கசையினால் அடிக்க வேண்டும்? කාවද නිර්වස්ස කරන්න ඕනේ? யாரை அங்க நிர்மூலமாக்க வேண்டும்? කාටද කටුවටුන්නක් දාන්න ඕනේ? யாருக்கு அங்க முள்முடி சுட்ட එහෙම வேண்டும்? නැත්නම් කාවද එල්ලලා මරන්න ඕනේ? யார் அங்க தொங்க வைத்து கொலை செய்ய මේ வேண்டும்? ප්‍රශ්න කීපේ ඔබේ මනසේ තබන්න කැමතියි. இந்த பிரச்சனை சிலைகளை உங்களுடைய மனதில் வைக்க நான் விரும்புகிறேன். යේසුස් වහන්සේ කිසි වරදක් කරපු නැති කෙනෙක් කියලා ஆண்டவராகிய කියනවා. இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமற்றவராக இருந்தார். උන්වහන්සේ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියලා කියනවා. அவருடைய பரிசுத்த தேவ குமாரனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. මුළු ලෝකයා ඔහුව වරදට එමෙන්න උන්වහන්සේ වරදට පත් කරන්න සැලසුම් කරා அந்த කියලා முழு කියනවා. உலகத்தானும் அவரை குற்றம் சுமக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. යම් විදිහකට ඊයේ දවසේ එමෙ නැත්නම් මහා බ්‍රහස්පතින්දා කියන දවසේ තමයි උන්වහන්සේව වරදකාරයෙක් ලෙස එමෙ නැත්නම් උන්වහන්සේව අල්ලගත්තා කියලා කියන්නේ. அங்க நேற்று தினத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை என்று தான் அவரை குற்றவாளி என்று அங்க பிடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. යූදස් ගෙත්සෙමනේ යේසුස් වහන්සේ ඉද්දි ගිහිල්ලා උන්වහන්සේව පාවා දෙනවා කියලා அந்த කියනවා. யூதா கெத்செமனேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவரை காட்டி கொடுக்கிறார். මතෙව් සුභාරංචි 26 වෙනි පරිච්ඡේදයේ 47 48 49 වෙනි පදේ මේ විදිහට කියනවා. அங்க மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47 49 இப்படியாக சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ කතා කරද්දීම அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். බලව 12 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් වූ அங்க 12 பேர்த்தில் ஒருவர் යූදස් ඔව් සමග නායක පූජකයන් හා யூதாஸ் அவனுடைய ஜனங்களோடு සෙනගගේ වැඩිමහල්ලන් කෙරෙන් அந்த ஜனங்கள் மூப்பர்களோடு கூட කඩු මුරුංගු ගත් මහත් වූ සමූහයක් දාවෝය. அங்க பட்டயங்களை எடுத்துக்கொண்ட பெரிய ஜனங்களோடு උන්වහන්සේ පාවා දෙන්නා මම அவரை காட்டி கொடுக்கின்ற යමකු සිබගනින්ද அவரை முத்தம் செய்து ඒ උන්වහන්සේය. அவன்தான் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ අල්ලා ගන්නේ කියා ඔවුන්ට ලකුණක් දී තිබුණේ. அவனை பிடித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அடையாளத்தை கொடுத்தார். එකෙනීම ඔහු යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடம் රබ්බි සුබ සිද්ධ වේවා කියා උන්වහන්සේ සිබගත්තේය. ரப்பி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். මේක පුදුම සිබ ගැනීම. இது ஒரு அற்புதமான ஒரு முத்தம் செய்தி. උන්වහන්සේ සමග හිටපු මේ ගෝලයා උන්වහන්සේ පාවා දෙනවා. அவரோடு இருந்த சீசர் அவரை அங்கு காட்டி கொடுக்கிறார். උන්වහන්සේ ප්‍රසිද්ධියේ උන්වහන්සේ ඉගන්වද්දී එහෙම නැත්නම් උන්වහන්සේ පුදුම බලවත් දෙයක් කරද්දී උන්වහන්සේ වරදකාරී කරගන්න බැරි වුණා කියලා කියනවා. அங்க வெளியரங்கமாக அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அவரை குற்றவாளி என்று அவரை பிடிக்க முடியவில்லை. නමුත් මේ වචනේ කියනවා රාත්‍රියේ සරකු අල්ල ගන්නවා වගේ උන්වහන්සේ අල්ල ගන්නවා කියලා இந்த කියනවා. வார்த்தையில சொல்லப்படுறது ஒரு திருடனை பிடிக்கிறது போல அந்த இரவு நேரத்தில் வந்து அவரை பிடித்தார்கள் என்று. මේ විදිහේ යේසුස් වහන්සේ ගෙස්සෙමනේ උයනේ යාඥා කරමින් හිටියේ. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே அந்த மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். උන්වහන්සේ දන්නවා මේක උන්වහන්සේට නියම වූ දෙයක්. அவருக்கு தெரியும் இது அவருக்கு தீர்மானிக்கப்பட்ட උන්වහන්සේ කල යුතු දෙයක් තිබ්බා. அவர் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ඒකයි මං කිව්වේ සියල්ලම තීන්දුවයි. அதுதான் நான் சொன்னேன் எல்லாம் முடிந்து விட்டது. මනුෂ්‍යයට යමක් කරන්න ඉතුරු කරේ නැහැ උන්වහන්සේ. அந்த மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி அங்க மீதி வைக்கவில்லை. මම නැවත මේ ප්‍රශ්න කිහිපය ඔබෙන් අහන්න කැමතියි. நான் மீண்டும் இந்த கேள்வி உங்களிடத்தில் கேட்க කවුද விரும்புகிறேன். වරදකරුවා? யார் அங்க குற்றவாளி? කාවද අත්අඩංගුවට ගන්න ඕනේ? யார் அங்க கைது செய்ய வேண்டும்? කාටද කෙල ගහන්න ඕනේ? யார் கெச்சி துப்ப வேண்டும்? එහෙම නැත්නම් කාටද කස පහර ගන්න ඕනේ? யாருக்கு கசையினால் அடிக்க வேண்டும்? කාවද නිර්වස්ස කරන්න ඕනේ? யார் அங்க நிர்மூலமாக்க வேண்டும்? කාටද කටුවටුන්නක් දාන්න ඕනේ? யாருக்கு அந்த முள் கிரீடத்தை போட එහෙම வேண்டும்? නැත්නම් කාවද එල්ලලා
ගහලා මරන්න ඕනේ. அப்படிவிட்டால் யாரை தொங்க வைத்து கொலை செய்ய வேண்டும். මේ විදිහට තමයි මහා බ්‍රහස්පතින්දා යේසුස් වහන්සේ වරදකාරයෙක් කරන්න ඔවුන් සැලසුම් කරේ. இதே போலதான் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக தீர்க்கும்படியாக ஆயத்தப்படுத்தினார்கள். බයිබලයේ කියනවා යේසුස් වහන්සේව නායක පූජක එහෙම නැත්නම් ලියන්නෝ යම් විදිහට වැඩිමහල්ලෝ ඇවිල්ලා සල්දාදු ඇවිල්ලා එහෙම නැත්නම් මේ ගෙස්සමනේදී උන්වහන්සේ අල්ලගත්ත කියලා කියනවා. அங்க சொல்லப்படுற தலைவர்களும் ஜன மூப்பர்களும் வந்து அந்த கெத்செமனே மலையில அவரை பிடித்துக் கொண்டார்கள். නමුත් ඊට සුළු මොහොතකලින් උන්වහන්සේ යාඥා කරමින් හිටියේ. அதுக்கு முன்பதாக அவர் சில வினாடிகள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். උන්වහන්සේ පියාණන් වහන්සේගේ පාමුල හිටියේ. அவர் அங்க பிதாவுடைய பாதப்படியில் இருந்தார். උන්වහන්සේ කරපු යාඥාවි තානාරගයි. அவர் செய்த ஜெபம் மிக வடிவானது. මේ යාඥාව දෙස ඔබ අවධානය යොමු කරන්න පුළුවන්. இந்த ஜெபத்தை நோக்கி நீங்கள் பார்க்கலாம். ලූක් සුභාරංචි 22 වෙනි පරිච්ඡේදයේ 42 43 44 වෙනි පදවල මේ විදිහට කියනවා. அங்க லூக்காவுக்கு எழுதிய சுவிசேஷம் 44 45 இப்படியாக சொல்லப்படுகிறது. යේසුස් වහන්සේ දන්නවා යූදස් ඔව්ව පාවා දෙන්න එනවා. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தெரியும் யூதாஸ் அவரை ඔව් සමග හිටපු ගෝලේ அவரோடு குறுநடந்த சீசர் උන්වහන්සේ සමග ගමන් කරපු මිනිස්සෙක් அவரோடு பயணித்த மனிதர் උන්වහන්සේ සමග දේවල් කරපු මිනිස්සෙක් அவரோடு காரியங்கள் செய்த மனிதர் උන්වහන්සේගේ දේවල් උන්වහන්සේ බෙදාගත්ත කෙනෙක් அவருடைய காரியங்கள் அவன் பகிர்ந்து கொண்ட ஒரு மனிதர். නමුත් මේ ගෙස්සමනේදී උන්වහන්සේ පාවා දෙන්න කලින් ஆனாலும் இந்த கெத்செமனேல அவரை காட்டிக் கொடுக்கும் முன்பதாக උන්වහන්සේම පියාණන් වහන්සේට යාඥා කරන්න ගන්නවා. அவர் அந்த பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறார். ඒ යාඥාව මේ විදිහට அந்த ஜெபம் இப்படியாக இருக்கிறது. උන්වහන්සේ කියනවා පියාණනි ඔබ කැමතිසේක් නම් அங்க சொல்லப்படுது பிதாவே உமக்கு சித்தமான පියාණනි ඔබ කැමතිසේක් නම් பிதாவே உமக்கு சித்தமான මේ කුසලාන මාගෙන් පහ කරන්න. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க උන්වහන්සේ දන්නවා ඒක දරන්න අමාරුයි. அவருக்கு தெரியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. නමුත් උන්වහන්සේ කියනවා මේක මගේ කැමැත්ත නෙවෙයි ස්වාමී. அவர் சொல்கிறார் இது என்னுடைய விருப்பம் அல்ல. නමුත් ඔබගේ කැමැත්ත වෙන්න ස්වාමීන් සලස්වන්ට. ஆனால் உம்முடைய சித்தப்படி இது ஆக ஒட்டும். මේ උන්වහන්සේ යාඥා කරන උන්වහන්සේ දන්නවා උන්වහන්සේ වෙන්න යන දේ මොකක්ද அவர் කියලා. ஜெபம் செய்கிறார். அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன நேரிடும் என்று. උන්වහන්සේ දන්නවා පාවා දෙන්න යන්නේ කවුද කියලා. அவருக்கு தெரியும் அங்க காட்டிக் கொடுப்பது யார் என்று. ඒකයි මහා බ්‍රහස්පතින්දා උන්වහන්සේ ගෝලියෝ සමග එකට ඉඳලා සුදු මේසේ සමරද්දී. அதுதான் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த பந்தியில ஒன்றாக இருந்து சீசரோடு அவர் அனுசரித்தார். උන්වහන්සේ කියනවා මේ ස්ථානයේ ඉන්න මා පාවා දෙන කෙනක් කියලා. அவர் சொன்னார் இந்த இடத்துல என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இருக்கிறான். නමුත් උන්වහන්සේ ඒකට ඉඩ හැරියා. ஆனாலும் அவர் அதுக்கு இடம் கொடுத்தார். බයිබලයේ කියනවා එකල ස්වර්ගයෙන් දේවදූතයෝ ඇවිල්ලා. அங்க பைபிள் சொல்லப்படுது பரலோகத்தில் தேவதூதர் උන්වහන්සේ ශක්තිමත් කරා කියලා. அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. 22 වෙනි පරිච්ඡේදය 44 වෙනි පදයේ මේ දේ කියනවා. 24 42 அதிகாரம் இப்படியாக උන්වහන්සේ මහත් වේදනාව වින්දසේ. அவர் பெரிய துக்கம் அடைந்தார். මහත් වේදනාව වින්දසේ. பெரிய துக்கம் அடைந்தார். මේ කුරුසේ එන ගහන්න කලින් அந்த சிலுவையில அங்க ஆணிகளால் அடிக்க කසපහරවල් ගහන්න කලින් அங்க கசையினால் அடிக்க முன்பதாக කඩුවටුන්නක් දාන්න කලින් அங்க முள்முடியை சுட்டு முன்பதாக උන්වහන්සේ නිර්වස්ස කරන්න කලින් அவர் அங்க நிர்மூலமாக்கும் උන්වහන්සේ කෙල ගසන්න කලින් அவருக்கு எச்சி திப்பு முன்பதாக බට දාන්නෙන් තලන්න කලින් அவரை அங்க அது ஏட்டினால் இடிக்க முன்பதாக එහෙම නැත්නම් උන්වහන්සේගේ අත් පාවලට යන ගසන්න කලින් அப்படி இல்லாட்டால் அவருடைய கரங்களுக்கு උන්වහන්සේ මේ වේදනාව දැනෙන්න පටන් ගත්තා. இந்த வேதனை அவருக்கு தெரியவே ඒක කොපමණ අමාරුද? அது எவ்வளவு வேதனையாக කොපමණ වේදනාකාරීද? அது எவ்வளவு வேதனையான காரியம் කොපමණ මාත් වේදනාවක් දරා ගන්න වෙනවද කියලා. எவ்வளவு பெரிய வேதனையாக சுமந்து கொள்ள வரும் என்று මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். බලන්න යේසුස් වහන්සේ මනුකය කරන් මේ පොළවට ආපු ප්‍රධානම හේතුව. உங்களுக்கு தெரியுமா மனித ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்த முக்கியத்துவம் என்ன? මිනිසෙක් ලෙස උන්වහන්සේ මේ පොළවට ආවේ. மனிதர்களாக இந்த பூமிக்கு அவர் வந்தது. මේ පොළවේ මිනිසෙක් ලෙසම උන්වහන්සේගේ ජීවිතේ පූජා இந்த කරන්නයි. பூமியில மனிதனாக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாக ඒ වේදනාව ඒ අමාරුකම උන්වහන්සේම තරාගත්තා කියලා. அந்த வேதனை அந்த கஷ்டத்தை அவரே சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ඒකයි උන්වහන්සේ කියන්නේ වඩා ඕනකමින් යාඥා කරා. அதான் மிக முக்கியமாக ஜெபம் செய்தார். දෙවෙනි කොටසේ වැදගත් දෙයක් වෙනවා. அங்க இரண்டாவது பாதியில மிக முக்கியமான මම ඔබට එළිදරව් වචනයක් පෙන්වන්න කැමතියි. நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின බයිබලයේ කියන උන්වහන්සේගේ දහඩියද அங்க சொல்லப்படுறது அவருடைய வேர்வை මේ අපේ ශරීරයේ ගලන දහඩියයි. எங்களுடைய சரீரத்தில் වෙන දෙයක් නෙවෙයි උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ. வேற ஒரு காரியம் அல்ல அவருடைய ඒ வார்த்தை දහඩිය சொல்லப்படுகிறது. ලේ බින්දුමෙන් அந்த அந்த வேர்வைகள் அங்க ரத்தத்தை බිමට துளிக்கலாம் වැටුණා කියලා කියනවා. இந்த பூமியில விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. ආමෙන් කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හalleluya. ஹalleluya හalleluya. ஹalleluya. ඊදිනට මේක විශ්වාස කරන්න පුළුවන්. எத்தனை பேருக்கு இதை விசுவாசிக்க முடியும்? ඒ වේදනාව ඒ දරාගත් උන්වහන්සේ ඔබ මා උදෙසයි. அந்த வேதனையை சுமந்து கொண்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும். අපිට මේක ඉතා සරලයි. அது மிக எங்களுக்கு இலவாக இருக்கிறது. ඕන් උන්වහන්සේ අල්ලගත්ත පමණක් නෙවෙයි. அவரை பிடித்துக் கொண்டார் ඕන් மாத்திரமல்ல උන්වහන්සේ වරදකාරයෙක් කරන්න පටන් ගත්තා. அவரை குற்றவாளியாக ஆக்க ஆரம்பித்தார்கள். මහා බ්‍රහස්පතින්දා උන්වහන්සේ අල්ලගෙන ගිහිල්ලා அங்க பெரிய வெள்ளிக்கிழமை என்று அவரை பிடித்துக் கொண்டு போயிட்டு උන්වහන්සේ යම් විදිහකට පිලාත් ළඟට අරන් ගියා කියලා කියනවා. அங்க அவரை பிலாத்து இடத்தில் கொண்டு சென்றார்கள் என்று ඔරේ சொல்லப்படுகிறது. ළඟට අරන් ගියා කියලා කියනවා.
හොරෙක් ළඟට අරන් ගියා කියලා කියනවා. ஒரு இடத்தில் கொண்டு போனார்கள். උන්වහන්සේ වරදකාරයෙක් කරගන්න බැරුණා කියලා அவரை කියනවා. குற்றவாளியாக ஆக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. යමිදේට ලියන්න පූජකයෝ එහෙම නැත්නම් වැඩිමහල්ලෙකුදලා උන්වහන්සේ වරදකාරයෙක් කරන්න උත්සාහ அங்க කළා. எழுதினவர் ஆசாரியர்கள் அங்க மூப்பர்கள் அவரை குற்றவாளி என்று தீர்க்க නමුත් ඒ ஆரம்பித்தார்கள். කිසිවක් උන්ට කරගන්න බැරුණා කියලා කියනවා. ஆனாலும் அது ஒன்றும் அவருக்கு செய்ய முடியவில்லை. ලූක් සුභාරංචිම 23 වෙනි පරිච්ඡේදයේ 23 ඉඳලා 25 වෙනි පදය දක්වා ඔබ අවධානය යොමු කරන්න அந்த කැමතියි. லூகாவுக்கு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க அவதானிக்கலாம். මේ ස්ථානයේ වැදගත් දෙයක් කියනවා. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. 23 ඉඳලා 25 වෙනි පදය දක්වා. அங்க 23ல இருந்து 25ஆம் வசனத்தை வரை මම කැමති 27 වෙනි පදය පමණක් ඔබට කියවන්න. நான் சொல்ல விரும்புகிறேன். 24 மாற்றம் வாசிப்பது. බයිබලයේ කියනවා පිලාත් ඔවුන් ඉල්ලූ දේ ඉෂ්ට වෙන ලෙස. அங்க பிலாத் அவர்கள் கேட்ட காரியம் நிறைவேறும்படியாக. පිලාත් ඔවුන් ඉල්ලූ දේ ඉෂ්ට වෙන පිණිස. அங்க பிலாத் அவர்கள் கேட்ட காரியம் நிறைவேறும்படியாக. පිලාත් ඔවුන් ඉල්ලූ දේ ඉෂ්ට වෙන පිණිස. பிலாத் அவர்கள் கேட்ட காரியம் நிறைவேறும்படியாக. තීන්දුව දුන්නේ කියලා. அங்க தீர்மானித்தார் என்று சொல்லப்படுகிறது. මේ මිනිස්සු කොම එකතුල එකයි ඉල්ලුවේ. இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றுதான் අපිට බාරබස්ව නිදහස් කරන්න. எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். අපිට බාරබස්ව නිදහස් කරන්න. எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். යේසුස් වහන්සේ කුරුසිය නගහන්ට. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையினால் බලනද அறையப்பட்டார். මෙතන් පටන් තමයි සියල්ල යම් විදිහට පටන් ගත්තේ. இந்த இடத்துல தான் எல்லா காரியங்கள் நிறைவேறிட்டது. සියල්ල සිදු වෙන්න පටන් ගත්තා කියලා කියනවා. எல்லாம் அங்க ஆரம்பிக்க முயன்றது இந்த இடத்துல தான். බයිබලයේ කියන උන්වහන්සේලා තනන්න පටන් ගත්තා කියලා කියනවා. அவருக்கு அங்க அடிக்க ஆரம்பித்தார்கள் என்று ඒ சொல்லப்படுகிறது. වායේ උන්වහන්සේලා කවටකම් කරා කියලා කියනවා. அவரை அங்க பகடி பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේගේ හිසට බටදණ්ඩකින් තැළුවා කියලා කියනවා. அவர்கள் தலையினால் ஈட்டிலா இடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේට කෙල ගැහුවා කියලා කියනවා. அவருக்கு எச்சி துப்பினார்கள். කටුවට උන්නක් උන්වහන්සේගේ හිසට දැම්මා කියලා කියනවා. அவர்கள் தலையில முள்முடி சூட்டினார்கள். උන්වහන්සේ නිර්වස්ස කරා කියලා කියනවා. அவரை அங்க நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. නැවතත් ඔබ මේ මතක් කරගන්න කැමතිද ප්‍රශ්න කිහිපයක්. மீண்டும் உங்களுக்கு அந்த கேள்விக்கு சில கேள்விகளை நினைவூட்ட කවුද වරද කරුවා? யார் அங்க குற்றவாளி? කාවද අත්අඩංගුවට ගන්න ඕනේ? யார் அங்க கைது செய்ய வேண்டும்? කාවද යමිදකට කාටද කෙල ගසන්න ඕනේ? யாருக்கு அங்க எச்சி துப்ப வேண்டும்? කාටද කස පහරවල් ගහන්න ඕනේ? யாருக்கு கசையினால் அடிக்க வேண்டும்? කාවද නිර්වස්ස කරන්න ඕනේ? யார் அங்க நிர்மூலமாக்க එහෙම வேண்டும்? නැත්නම් කාටද කටුවට උන්නක් දාන්න அப்படி ඕනේ? இல்லாட்டால் யாருக்கு அந்த முள்முடி சூட்ட வேண்டும்? කාටද කුරුසිය එන ගහන්න ඕනේ? யார் அங்க சிலுவையினால் அறையப்பட வேண்டும்? පිලාත් ඔවුන්ගේ ඉෂ්ට වෙන්න. அந்த பிலாத் அவர்கள் காரியம் நிறைவேறும்படியாக එයාද ඔවුන් ඉල්ලුවේ බරබස්ව නිදහස් කරන්න. அவர் சொன்னார்கள் பரபாசை விடுதலை செய்ய. වරදකාරයෙකු මිනි මරුවෙකු ඒ බරබස්ව නිදහස් කරන්න அந்த කියලා කිව්වා. குற்றவாளியும் கொலையாளியும் இருக்கிற அந்த பரபாசை விடுதலை செய்யும்படியாக சொன்னார். ඒ වෙනුවට යේසුස් වහන්සේ කුරුසිය එන ගහන්න කියලා කිව්වා. அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படி சொன்னார். මග්ලේකයි මෙතන් පටන් තමයි සියල්ල සිදු වෙන්න පටන් இந்த ගත්තේ. இடத்துல தான் எல்லாம் மற்றும் ஆரம்பிக்கிறது. බයිබලයේ කියනවා උන්වහන්සේ කුරුසිය එන ගහන්න අරන් ගියා කියලා அங்க කියනවා. பைபிள் சொல்லப்படுறது அவரை சிலுவையினால் அறையும்படி எடுத்து මා சென்றார். සමග යෝහන් සුභාරංචි පොතට යන්න පුළුවන් නම්. என்னோடு கூட யோவான் எழுதிய சுவிசேஷத்துக்கு යෝහන් සුභාරංචි පොතේ 19 වෙනි පරිච්ඡේදය. யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். 17 වෙනි පදය සහ 18 වෙනි පදය. அங்க 17 18 அதிகாரங்கள். 19 වෙනි පරිච්ඡේදය 17 සහ 18 වෙනි පද. அங்க 19ஆம் அதிகாரம் 17 18வது ඒ வசனம். ස්ථානයේ කියන උන්වහන්සේම அங்க சொல்லப்படுது அவர் தம்முடைய කුරුසිය උසුලාගෙන சிலுவையை சுமந்து கொண்டு හෙබ්‍රෙව් භාෂාවෙන් ගොල්ගොතායයි කියන எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட கொல்கொத்தா என்கிற හිස් කබල ස්ථානයට පිටත්ව ගියේ. இஸ்கபல் என்கிற இடத்துக்கு சென்றார். බයිබලයේ කියන උන්වහන්සේමයි කුරුසිය උසුලාගෙන அங்க ගියේ. பைபிள் சொல்லப்படுது அவரே அந்த சிலுவையை சுமந்து கொண்டார். 18 වෙනි පදේ මේ විදිහට කියනවා. அங்க 18ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுது. ඒදී උන්වහන්සේ කුරුසිය එන ගැසුවෝ. அங்கே அவரை சிலுவையினால் அறையப்பட்டது. මැද්දේ උන්වහන්සේද උන්වහන්සේ සමග දෙපැත්තේ තවත් දෙදෙනෙක් කුරුසිය වල එන ගැසුවෝය. அவரை நடுவே வைத்து அவர் இரண்டு பட்டமாக இன்னும் இரண்டு பேரை சிலுவையினால் அடிக்கப்பட்டார். බලනවාද මෙතන පටන් තමයි සියල්ල සිදු වෙන්න පටන් இந்த ගත්තේ. இடத்தில் தான் எல்லாவற்றும் ஆரம்பிக்க தொடங்க முடிகிறது. සවස 6 ඉඳලා 9 දක්වා මුළු දේශෙම අන්ධකාර වුණා කියලා அந்த කියනවා. 6 மணியிலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் முழு தேசமே அங்கு இருளாக இருந்தது. දේව මාලිගාවේ තිරයේ ඉහළ පටන් පාද දක්වා මැදින් ඉරෙන්න ගත්තා කියලා அங்க කියනවා. தேவ மாளிகை திரச்சியில மேல இருந்து அங்க கீழேயாக கிழிஞ்சது என்று சொல்லப்படுகிறது. මගේ ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රයා, என் அன்பான சகோதரனே, මම ඔබව රැගෙන යන්න කැමති මේ දේව වචන තුල ඉදිරියට. நான் உங்கள் இந்த தேவ வார்த்தையின் கூட உங்களை முன்பதாக எடுத்து செல்ல விரும்புகிறேன். බයිබලයේ කියනවා යෝහන් සුභාරංචි පොතේ 19 28 වෙනි පදය 29 වෙනි පදය 30 වෙනි පදය. அங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 29 30 சொல்லுகிறது. ඉන්පසු යේසුස් වහන්සේ සියල්ල තීන්දුව වී තිබෙන බව දැන. அதன் பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்து
උන්වහන්සේ කියනවා සියල්ලම තීන්දුව වෙලා තියෙනවා දැන්. அவர் சொல்லுகிறார் எல்லாம் இப்ப தீர்மானம் කුරුසේ නගහලා උන්වහන්සේ ඉද්දී. அவர் சிலுவையில அறையப்பட்டு இருக்கும் பொழுது උන්වහන්සේ කියනවා මට පිපාසයි. அவர் சொல்லுகிறார் எனக்கு தாகமா இருக்கிறது. බයිබලයේ කියන්නේ මට පිපාසයි. அங்க அவர் சொல்லுகிறார் எனக்கு தாகமா இருக்கிறது. ඒ ස්ථානයේදී ඒ කාඩියෙන් පිරුණු භාජනයක් තබා තිබුණේ. அந்த இடத்துல ஒரு காடினால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. තිත්තරේ උන්වහන්සේට පොවන්න පටන් ගත්තා කියලා කියනවා. அங்க கசப்பான காரியத்தை அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. 30 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේ. அங்க 30 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ කාඩිගත් පසු ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காடி எடுத்த பின்பு තීන්දුවනේ කියා. அங்க தீர்மானித்தது என்று சொல்லி කිසනම ආත්මය උන්වහන්සේට බාර දුන්නේ. அங்க தலை சாய்ந்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. කිසනම උන්වහන්සේ ආත්මය උන්වහන්සේට බාර දුන්නේ. அங்க தலை சாய்த்து ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ඔබ මේ சொல்லப்படுகிறது. වෙලාවේ පටන් තමයි සියල්ල සිදු වෙන්න පටන් இந்த ගත්තේ. நேரம் தொடக்கத்தான் எல்லா காரியமும் அங்க ஆரம்பிக்கிறது. සවස 6 ඉඳලා 9 දක්වා මුළු දේශෙම අන්ධකාර වෙන්න ගත්තා. அங்க 6 மணியிலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் முழு தேசமே அந்தகாரத்தால் நிரம்பி இருந்தது. ඒ අන්ධකාරය උන්වහන්සේ පිටට ගත්තා. அந்த அந்தகாரத்தை அவர் மேலெடுத்துக் கொண்டார். දේව මාලිගාවේ තිරේ ඉහළ පටන් බිම එහෙම නැත්නම් පල්ලෙහාට මැදින් ඉරුණා කියලා කියනවා. அந்த தேவ மாளிகையில் அந்த திரைச்சீல மேலாக கீழே கிழிந்தது என்று சொல்லப்படுகிறது. ඒකයි අද යේසුස් වහන්සේ වෙතට ඔබට මට උන්වහන්සේ එන්ට උන්වහන්සේ අවස්ථාව දීලා அந்த තිබෙනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இடத்துக்கு வரும்படியாக உங்களுக்கு எனக்கும் தருணத்தை தந்திருக்கிறார். උන්වහන්සේම ඔබට මේ මාර්ගය විවෘත කර දී තිබෙනවා. அவரே அந்த வழிகளை அங்க விரிவாக்கி கொடுத்திருக்கிறார். මගේ ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රය, என் அன்பான சகோதரனே, මේ මරණය එහෙම නැත්නම් මේ කුරුසේ පූජාව இந்த மரணம் இந்த சிலுவையின் பூஜை එක වේදනාත්මක අත්දැකීමක්. அது ஒரு துக்ககரமான ஒரு கையாளும் தருணம். කාරණා දෙකක් ඔබේ මනසේ තබන්න කැමතියි. நான் 2 காரியங்களோட மனதில் வைக்க விரும்புகிறேன். පළවෙනි දේ තමයි அது முதலாவது காரியம்தான். වදනද සදාකාලික මරණයෙන් උන්වහන්සේ ඔබව ගලවගත්තේ. அந்த சதா காலத்தின் மரணத்தில் உங்களை அவர் விடுதலை செய்து கொண்டார். ආමෙන් කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හalleluya. ஹalleluya. මොකද මේ සදාකාලික මරණය? என்ன இது சதா காலத்தின் மரணம்? දවසක අපි මැරෙන්න යනවා කියන එක නෙවෙයි. ஒரு நாள்ல நாங்கள் மறுப்போம் என்ற காரியம் அல்ல. අපේ ජීවිතේ අපිට යම් විදිහකට ගෙවන්න තිබ්බ දඩුවම උන්වහන්සේ කවර කරපිට රගන්න. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கின்ற அந்த தண்டனை அவர் தோள் மேல சுமந்து අපේ පාපයේ ස්වභාවයට උන්වහන්සේගේ ආශිර්වාදය නැත්නම් ධර්මිෂ්ඨකමේ ස්වභාවය දුන්නා. அங்க அவருடைய எங்களுடைய பாவ சுபாவத்துக்கு அவருடைய ஆசீர்வாதத்தின் பரிசுத்த சுபாவத்தை தந்தார். ඔබ විශ්වාස කරනවද ඔබ සදාකාලික මරණයෙන් උන්වහන්සේ ගලවගෙන තිබෙනවා කියලා? உங்களுக்கு தெரியுமா சதா காலத்தின் மரணத்தில் உங்களை விடுதலை செய்தற கண்டு விசுவாசிக்கிறீர்களா? ඔබ ඒ ජීවිතයේ අතීත වුණු සියලු දේවටම உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த எல்லா காரியத்துக்கும் සමහර දේවල් තිත්ත එවනත් අමීරි අත්දැකීම් වගේ වෙන්න ඇති. சில காரியங்கள் கசப்பு அந்த கஷ்டமான தருணமாக இருக்கலாம். කාටවත්ම කියන්න බැරි වගේ දේවල් වෙන්න ඇති. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். සමහර දේවල් දැනගත්තොත් ඔබ එපා කරයි ලැජ්ජා කරයි කියන ස්ථානයේ දේවල් වෙන්න ඇති. சில வேளையில் அவர்கள் அறிந்த பிறகு உங்களை வேண்டாம் என்று சொல்வார்கள், வெட்கப்படுத்துவார்கள் நிலைமையில ඔබේ இருக்கலாம். සමාජයේ ඔබේ නිවසන මූණ දෙන්න බැරි කාරණා වෙන්න ඇති. உங்களுடைய சமுதாயத்துக்கு வீட்டுக்கு முகம் கொடுக்காத காரியமாக இருக்கலாம். නමුත් උන්වහන්සේගේ වචනේ කියනවා ஆனாலும் அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ සදාකාලික මරණයෙන් ඔබවත් මාවත් ගලවගත්තා. அவர் சதா காலத்து மரணத்தில் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் என்று. ආමෙන් කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හalleluya. ஹalleluya. කියන්නේ මම සදාකාලික මරණයෙන් යේසුස් වහන්සේව நீங்க ගලවගත්තා. சொல்லுங்கள் சதா கால மரணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து මාව යේසුස් වහන්සේ සදාකාලික මරණයෙන් ගලවගත්තා. என்னை சதா கால மரணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொண்டார். මේක විශ්වාස කරන්න. அதை விசுவாசிக்க வேண்டும். වෙන දේවල් නෙවේ. வேற காரியம் அல்ல. අද බොහෝ ජීවිත උන්වහන්සේව සොයන්නේ මොනවටද? இன்று அநேக வாழ்க்கை அவரை தேடுகிறது වෙන எதற்காக? දේවල් ගැන විශ්වාස කරන්නේ. வேற காரியத்தை குறித்து தான் වෙන விசுவாசிக்கிறார். දේවල් බලාගෙන උන්වහන්සේට වෙතට එන්නේ. வேற காரியத்தை பார்த்து கொண்டுதான் அவர் උන්වහන්සේ දිහා බලන්නේ வருகிறார்கள். වෙන දෙයක් උදෙසායි. அவரை நோக்கி பார்க்கிறார்கள் வேற காரியத்துக்காக. බයිබලයේ කියන උන්වහන්සේ කල යුතු වැදගත් මුතුන් දේ උන්වහන්සේ කරනු ලැබුවා. அங்க பைபிள் சொல்லப்படுறது செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை அவர் செய்தார் என்று. මගේ සියල්ලම තීන්දුවයි. அதான் நான் சொன்னேன், எல்லாம் முடிந்து விட்டது. කිසිවක් අපිට කරන්න උන්වහන්සේ ඉතුරු කරේ නැහැ. எங்களுக்கு எது செய்ய அவர் அங்க வைக்கவில்லை. කිසිවක් උන්වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. எதுவும் அவர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க මනුෂ්‍යෙක්ට වෙන ගියම් දෙයකින් උන්වහන්සේ කෑමක් කරන්න උන්වහන්සේ ඉතුරු කරේ නැහැ. மனிதனுக்காக வேற ஒரு காரியத்துக்காக எதுவும் செய்வதற்கு அவர் மீதியாக வைக்கவில்லை. බයිබලයේ කියන මේ විදියට. அங்க பைபிள் இப்படியாக சொல்லப்படுகிறது. පළවෙනි පේත්‍රස් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය 22 ඉඳලා 24 වෙනි පදය දක්වා. அங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம் 25 வசனம் வரை උන්වහන්සේ කිසි පාපයක් නොකළසේ. அவர் ஒரு பாவம் செய்யாதவராக இருந்தார். උන්වහන්සේ කිසි පාපයක් නොකළසේ. அவர் ஒரு பாவம் செய்யவில்லை.
දැන් අපි අපේ ජීවිත දිහා හැරලා බලමුද? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? අපේ ජීවිතයේ අතීතයේ මොනතරම් ඒ යම් විදිහකට අන්ධකාර වූ කුණු දේවල් මත ජීවත් වෙන්න ඇද්ද? எங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல எவ்வளவான அந்த அந்தகார அந்த கஷ்டமான குப்பையாக இருக்கும். ඔබ කියයෝ ස්වාමීනි මම ඔබ වහන්සේ මෙතන එන්න කලින් මගේ ජීවිතේ මෙවැනි ජීවිතයක් තිබ්බේ. நீங்க சொல்றீங்க தகப்பனே மடத்தில் வரும் முன்பதாக என்னுடைய வாழ்க்கை இப்படியாக வாழ்க்கையாக இருந்தது. මනුෂ්‍යාකාරයෙන් පොළවට ආවත්. ஆனால் மனுஷ ரூபாக ஒரு பூமிக்கு வந்தாலும் මනුෂ්‍යාකාරයෙන් පොළවේ උන්වහන්සේ ජීවත් වුණා. அந்த மனிதனாக இந்த பூமியில அவர் வாழ்ந்தாலும் උන්වහන්සේගේ හැසිරීමේදී උන්වහන්සේ පාපයක් කරන්න ගියේ නැහැ. அவருடைய செயலினால் அவர் ஒரு பாவத்தை செய்ய போகவில்லை. උන්වහන්සේගේ සිතුවිලි වලින් උන්වහන්සේ පාපයක් කරන්න ගියේ නැහැ. அவருடைய சிந்தனையால் அவர் ஒரு பாவத்தை செய்ய போகவில்லை. උන්වහන්සේට පාපිෂ්ඨ යෝජනාවන් තිබෙන්නේ නැහැ. அவருக்கு அங்க பாவமான அங்க காரியங்கள் இருக்கவில்லை. උන්වහන්සේගේ වචන කියන්නේ ඒකයි. அவருடைய வார்த்தை அதுதான் சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ කිසි පාපයක් නොකළසේක. அவர் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේගේ මුඛයේද වංචාවක් සම්පූර්ණ அவர் නැහැ. வாயினால் ஒரு வஞ்சனையும் காணப்படவில்லை. මේක අපේ ජීවිතේට අපි අදාළ කරගත්තා. இது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். සමහර දේවල් අදටත් ඔබේ ජීවිතයේ ඇති. சில காரியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில අදටත් ඔබ ඔබේ ජීවිතයේ දේවල් ඔබ පොරබදිනවා වෙන්න ඇති. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ඔබේ ජීවිතයේ කාරණා සමග ඔබ උන්වහන්සේට කියන දේ ස්වාමීනි මට උපකාර කරන්න. நீங்க அந்த வாழ்க்கையின் காரியத்துக்குள்ளாக அவர்களுக்கு சொல்வதை எனக்கு உதவி செய்யும். වැදගත් දෙයක් ඔබට කියන්න කැමතියි. அங்க முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல අපි விரும்புகிறேன். අපි කතා කරන්නේ நாங்கள் பேசுகிறது අපේ ජීවිතවල උන්වහන්සේට දේවල් ප්‍රකාශ කරන්නේ. எங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை நாங்கள் ඒ அவருக்கு පාපයක් නොකළෝ වූ அங்க ஒரு பாவம் செய்யாத එහෙම නැත්නම් සුද්ධ වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ යේසුස් වහන්සේට. அங்க பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக 23 වෙනි පදයේ කියනවා அங்க 23வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ නිඳා කරනු ලැබු කල அவர் அவமதிக்கப்பட்ட பொழுது නිඳා නොකළසේක. அவர் அவமானம் செய்யவில்லை. අපි නම් කොහොමද? நாங்கள் எப்படியாக இருப்போம்? දන්නවා මෙයා අපිට නිඳාවක් කරන්න එන්නේ. நான் சொல்லுவார் பாருங்க, அவமதிக்கிறார். මෙයා තමයි අපිව පාවා දෙන්න යන්නේ. இவர்தான் எங்களுக்கு அடிகளை தர போகிறார். අපි කලිම දේවල් ලෑස්ති කරනවා. நாங்கள் அதுக்கு முன்பதாக காரியங்கள் අපි කලිම දේවල් ප්‍රකාශ කරනවා. நாங்கள் அதுக்கு முன்பதாக නමුත් காரியங்கள் උන්වහන්සේ அறிக்கையிடுவோம். නිශ්ශබ්දව බලාගෙන හිටියා. ஆனாலும் அவர் அங்க பொறுமையாக இருந்தார். උන්වහන්සේ බලාගෙන හිටියා. அவர் அங்க பார்த்து கொண்டிருந்தார். උන්වහන්සේ නිඳා නොකළසේක. அவர் அங்க நிந்தனை செய்யவில்லை. මම අර ප්‍රශ්න කීපෙන් ඇහුවේ. அது அந்த சில கேள்விகள் කවුද වරදකාරයා? யார் குற்றவாளி? කාවද වරදකාරයා? අතඩංගුවට ගන්න ඕනේ. யார் அங்க கைது செய்ய வேண்டும்? කාටද කෙල ගහන්න ඕනේ? யாருக்கு எச்சி துப்ப வேண்டும்? කාගේද කාවද නිර්වස්ස කරන්න ඕනේ? யார் அங்க நிர்மலமாக்க வேண்டும்? එවද කාටද කටුරුන්නක් දාන්න ඕනේ? அப்படியாட்டா யாருக்கு முள்முடி சுட்ட කාවද வேண்டும்? කුරුසේන ගහන්න ඕනේ? யார சிலுவையினால் அறையப்பட வேண்டும்? උන්වහන්සේ නිඳා කරාද උන්වහන්සේ නිඳා කරන්න කියලා. அவரை அங்க அவமதிக்கும் போது அவர் அவமதிக்க போவில்லை. බයිබලේ කියනවා වද විඳ කල. அங்க அவங்க கஷ்டப்பட்ட பொழுது උන්වහන්සේ කසපාරවල ගහන කලින් බොහෝ වද විඳා උන්වහන්සේ. அவருக்கு அந்த கசையினால் அடிக்க முன்பதாக அவர் அநேக துக்கங்களை சுமந்து උන්වහන්සේ තර්ජනය කරන්න කියන්නේ. அவர் அங்க அவர்களை அவர் புறப்படுத்த போவில்லை. මේක ඔබේ ජීවිතයට අදාළ කරගන්න. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். උන්වහන්සේ දී තිබෙන ජීවිතය උන්වහන්සේ තුල ගත කරන්න නම් அவர் தந்திருக்கிற வாழ்க்கை அவருக்குள்ளாக நாங்கள் கழிக்க வேண்டுமானால் නැවත ඔබ ඔබේ ජීවිතය දිහා අරලා බලන්න. நீங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி திரும்பி பார்க்க අපි வேண்டும். මොනවා කරන්න යයිද? நாங்கள் என்ன செய்ய போவோம்? මම දන්නවා ඒක විසඳ ගන්න. எனக்கு தெரியும் அதை திருத்திக் මම கொள்வது. දන්නවා ඒවට ප්‍රතිචාර දක්වන්න. எனக்கு தெரியும் அதுக்கு பிரதிபலன் அளிக்க ඒවට முடியும். උත්තර දෙන හැටි මම දන්නවා. அதுக்கு பதில் தர எனக்கு முடியும். මම ලෑස්තියේ විදිහට වැඩ කරන්න කියලා. நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி வேலை නමුත් செய்வதற்கு. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? ஆனாலும் அவர் என்னத்தை சொல்லுகிறார்? උන්වහන්සේ කියනවා ඒ කිසිවක් ගැන තර්ජනය කරන්න කියලා. அவர் ஒன்றுக்கும் அங்க முரண்பட போகவில்லை என்று அவர் சொல்லுகிறார். උන්වහන්සේ කියනවා ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයාට அங்க நீதிமானான පියාණන් වහන්සේ දුසියල්ල බාර දෙනවා. அங்க பிதாவானவருக்கு எல்லாத்தையும் நான் පියාණන් වහන්සේ දුසියල්ල බාර දෙනවා කියලා அந்த කියනවා. பிதாவுக்கு எல்லாம் அர்ப்பணிப்பேன். මේක ඔබේ ජීවිතය අල්ල ගන්න කැමතිද ඔබ? இது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிடித்துக் கொள்ள මේ පොළවේ ඔබේ விரும்புகிறீர்களா? ජීවිතය ඔබ මූණ දෙන සියලු අවස්ථාවල් වලදී இந்த பூமியில நீங்கள் முகம் கொடுக்கிற எல்லா நேரத்திலும் මේ සත්‍යතාවය ඔබේ ජීවිතයට ඔබ අදාළ කරගන්න කැමතිද? இந்த சத்திய தரத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? මම ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයාට බාර දෙන්න. நான் நீதிமானுக்கு நான் எல்லாவற்றையும் ஒப்படைப்பேன். ආමෙන් කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හalleluya. ஹalleluya. ඉන්නේ කියන්නේ ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයාට බාර දෙන්න நீ කියලා. சொல்லுங்க நீதிமானுக்கு நான் நீதியை தீர்க்கும்படி ஒப்படைப்பேன் என்று. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. මේක ඔබේ ජීවිතය අල්ල ගන්න. இது உங்களுடைய வாழ்க்கையில பிடித்துக் கொள்ள ඔබේ வேண்டும். මමත්වයේ ඉදිරියට එද්දී ඔබේ මමත්වයේ ඉදිරියට உங்களுடைய එද්දී நான் என்கிற தனம் முன்பதாக வரும் பொழுது ඔබේ පරණ මනුෂ්‍යයා ඔබ යටපත් කරලා ක්‍රිස්තුස් වහන්සේ වෙත ආපු මනුෂ්‍යෙක්. உங்களுடைய பழைய மனிதனை அங்க பொழுதுவிட்டு நீங்கள் கிறிஸ்துக்குள் வந்த மனிதர். ඔබේ අතීතයේ දේවල් උන්වහන්සේම පූජා වෙලා උන් සියල්ලට උන්වහන්සේ සමාව දුන්නා. உங்களுடைய கடந்த கால காரியத்துக்கு பூஜையாக எல்லாவற்றுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து ඔබ விட்டார். කල යුතු දෙයක් තිබෙනවා. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் ඒ இருக்கிறது. තමයි ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයාට සියල්ල බාර දෙන එක. அதான் நீதிமானுக்கு எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். උන්වහන්සේ ගැන කියන්නේ ඒකයි. அவரை குறித்து சொல்கிறது அதுதான். උන්වහන්සේට
පාපේ සිතුවිල්ලක් තියා. அவருக்கு பாவத்தின் சிந்தனை உள்ள යෝජනාවක් තියා. அங்க அந்த தீர்மானம் එවැනි දෙයක් අද උන්වහන්සේ හැඟුන්නේ. அப்படியான ஒரு காரியம் அவருக்குள்ள இருக்கவில்லை என்று මේක ඔබේ சொல்லப்படுகிறது. ජීවිතයට අදාළ කරගන්න. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඔබම අදහන විශ්වාස කරන යේසුස් වහන්සේ. நீங்களும் நானும் நம்பி ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து අපේ පාපයේ ස්වභාවයට எங்களுடைய பாவ சுபாவத்துக்கு මං සදාකාලික මරණයෙන් අපව ගලව ගත්තා. நான் சொன்ன சதாகால அந்த மரணத்தில் எங்களை விடுதலை செய்தார். සදාකාලික මරණයකින් උන්වහන්සේ ගලව அந்த ගත්තා. சதாகாலத்தில் மரணத்திலிருந்து எங்களை விடுதலை செய்தார். ඔබ ඕන තරම් පණිවිඩ අහලා උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් ජීවිතේ පූජා දුන්නා. පූජා කරා කියලා. அநேக நற்செய்தி கேட்டிருப்பீர்கள். உங்களுக்காக வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். නමුත් ඔබට සහතිකයක් තිබෙනවද? සදාකාලික මරණයෙන් මාව ගලවගෙන උන්වහන්සේ තුල ජීවත් වෙන උන්වහන්සේ මට කරුණාව දීලා உங்களுக்கு ஒரு තියෙනවා. சான்றிதழ் இருக்கு. சதாகாலத்தில் மரணத்திலிருந்து அவரை என்னை எடுத்து அவருக்குள்ளாக வாழும்படியாக சான்றிதழ் தந்திருக்கிறார். නැත්නම් මම උන්වහන්සේ තුලයි ජීවත් වෙන්නේ. இல்லாவிட்டால் நான் அவருக்குள்ளாகத்தான் வாழ்கிறேன். සදාකාලික මරණයෙන් ගලවගත උන්වහන්සේ තුලයි මම ජීවත් වෙන්නේ. சதாகாலத்தில் மரணத்தில் மீட்டெடுத்து அவருக்குள்ளாகத்தான் நான் வாழ்கிறேன். දෙවෙනි දේ තමයි இரண்டாவது காரியம் බයිබලයේ කියනවා 24 වෙනි පදේ. அங்க பைபிள் 24ஆம் பகுதியில் சொல்லப்படுகிறது. අප පාපවල නැසී நான் பாவத்தில் செத்து விடாதபடி ධර්මිෂ්ඨකමන ජීවත් වෙන පිණිස நீதிமான் நான் வாழும்படியாக උන්වහන්සේම அவரே තමන්ගේ ශරීරයෙන් ගස පිටදී தம்முடைய சரீரத்தின் பகுதியாக අපගේ පාපයන් ඉසුණුසේක. எங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். උන්වහන්සේගේ තුවාල වලින් නුඹලා සුව කරනු ලැබුවේ. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்படுகிறது. ඊළඟ දේ තමයි அடுத்த காரியம் අங்க தான் පළවෙනි දේ සදාකාලික මරණයෙන් ඔබව ගලවගත්තා. அங்க முதலாவது காரியம் சதாகாலத்தின் மரணத்தில் எங்களை மீட்டு ඊළඟ දේ கொண்டார். තමයි සදාකාල ජීවනයේ උන්වහන්සේ ඔබව කැඳවලා තිබෙනවා. அவர் சதாகால ஜீவனுக்கு எங்களை அழைத்திருக்கிறார். ධර්මිෂ්ඨකේ මේ ස්වභාවය උන්වහන්සේ ඔබට දී තිබෙනවා. அங்க நீதிமானின் சபாவத்தை எங்களுக்கு அவர் මේ தந்திருக்கிறார். පොළවේ මහිමයෙන් පිරුණු ජීවිතයක් දෙවියන් වහන්සේ ගත කරන්න දී තිබෙන්නේ. இந்த பூமியின் மகிமை நிறைந்த வாழ்க்கையை வாழும்படியாக அவர் අන්න අය தந்திருக்கிறார். ඔබේ ජීවිතයෙන් දකින්න යන්නේ මහිමයයි. அந்த அடுத்த மனிதர்கள் பார்ப்பது அந்த மகிமைதான். ආමෙන් කියමුද? ஆமென் என்று சொல்லலாம். හalleluya. ஹalleluya. ඊන ළඟින් කරන දෙවියන් වහන්සේ ඔබට දී තිබෙන්නේ அங்க அருகில் உள்ள சொல்ற தேவனவர்களுக்கு මහිමයෙන් தந்திருக்கிறார். පිරුණු ජීවිතයක්. மகிமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ධර්මිෂ්ඨකේ මේ ස්වභාවය තුල நீதிமானின் ඒ தனக்கு මහිමේ ජීවිතය ගත කරන්න. அந்த மகிமையின் வாழ்க்கை நீங்கள் கழிக்க வேண்டும். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. මේක ඔබ විශ්වාස කරනවද? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ඔබ ඒ ජීවිතේ ඔබ දේවල් කරන්න යද්දී நீங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ඔබේ ජීවිතේ ඔබ දේවල් ඔබ ආරම්භ කරද්දී உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை நீங்கள் தொடங்கும் பொழுது මේක එක දවසකට විතරක් නෙමෙයි. இது ஒரு நாளைக்கு மாத்திரமல்ல. උන්වහන්සේ තුල සදාකාලික දේ ඔබ ලබන තුරුම அவருக்குள்ளாக சதாகால காரியத்தை பெறும் ස්වර්ගික ජීවිතයට ඔබ ඇතුල් වෙන තුරුම இந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் මේ உட்பிரவேசிக்கும் පොළවේ ඔබ ජීවත් වෙන ස්වර්ගික ජීවිතයක්. இந்த பூமியில வாழ்கிற பரலோக නමුත් வாழ்க்கை සදාකාලික ස්වර්ගයට ඔබ ඇතුල් වෙන තුරු அந்த சதாகாலத்து சொர்க்கத்தை நீங்கள் உட்பிரவேசிக்கும் ඒ பொழுது මහිමාන්විත ස්වරූපයට ඇතුල් වෙන තුරුම இந்த மகிமையின் சொர்க்கத்துக்கு நான் මේ පොළවේ உட்பிரவேசிக்கும் මහිමේ ජීවිතයක් දෙවියන් වහන්සේ ඔබට දී තිබෙනවා. இந்த பூமியின் மகிமையின் வாழ்க்கை தேவனுங்களுக்கு தந்திருக்கிறார். දනදය උන්වහන්සේ වෙන කාටවත් කරන්න බැරි දෙයක් උන්වහන්සේ කුරුසියේ කරා. உங்களுக்கு தெரியுமா, வேற ஒருவருக்கும் செய்ய முடியாத காரியத்தை அவர் அந்த சிலுவையில் செய்தார். උන්වහන්සේ සමග සොරුද දෙනේ තමයි කුරුසිය නැගෙන්නේ. அவர் பக்கத்தில் அந்த திருடர்கள் 2 பேரை அறையப்பட்டார். වරදකාරයන්ව තමයි කුරුසිය නැගහන්න ලැබුවේ. அங்க குற்றவாளிகளை தான் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். ඒ වරදකාරයන් හා සමාන උන්වහන්සේ කුරුසිය නැගෙව්වා. அந்த குற்றவாளிக்கு ஒப்பாகத்தான் அவரே அந்த சிலுவையினால் அறையப்பட்டிருந்தார். යම්විදිහට උන්වහන්සේ කුරුසියේ එළෙමෝ යුදෙව්වන්ගේ රජ කියලා යම්විදිහකට නාම පූර්වකුත් ගැහුවා. அவருடைய சிலுவையில் மேலாக யூதாவின் ராஜா என்று அங்க எழுதப்பட்டிருந்தது. ලෝක්සභාරංචි 23 වෙනි පදයේ 34 වෙනි පදයේ මේ විදිහට அங்க කියනවා. லூக்காக்கு எழுதிய சுவிசேஷம் 23:30 இப்படியாக சொல்லப்படுகிறது. ඔව් ඉස්කබල නම් ස්ථානයේ පැමිණෙයිදී උන්වහන්සේද වරදකාරයන්ද அந்த இஸ்காபல் இடத்துக்கு அவர்கள் குற்றவாளிகள் வரும் பொழுது කුරුසියේ ඇනගසන්නහුව. அங்க சிலுவையினால் அறையப்பட்ட එක්කෙනෙක් උන්වහන්සේගේ දකුණු පැත්තේද ஒருவரை அவர் இடது பக்கமும் අනිත් එක්කෙනා උන්වහන්සේගේ වම් පැත්තේ දෙන ගැසුවේ. மற்றவரை அவர் வலது பக்கமாக அறையப்பட்டிருந்தார்கள். යේසුස් වහන්සේ කතා කළා මේක කියනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசி இதை சொல்லுகிறார். උන්වහන්සේ කියනවා පියාණනි அவர் சொன்னார், தகப்பனே පියාණනි தகப்பனே කමාවුව මැනව. மன்னித்தருளோ. උන්වහන්සේ කියනවා පියාණනි ඔවුන්ට කමාවුව මැනව. அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னித்தருளோ. මක්නිසාද ඔවුන් කරන්නේ මොකද කියලා දන්නේ නැහැ. என்னவென்றால் அவர் செய்வது என்னென்று මේක ඔබේ அறியாமல் හදවතේ මං තබන්න කැමතියි. இது உங்களுடைய இதயத்தில் வைக்க ඔබ விரும்புகிறேன். යේසුස් වහන්සේ වදාහගත්ත මිනිසෙක් ලෙස நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட සදාකාලික මරණයෙන් උන්වහන්සේ ඔබව ගලවගත්තේ. சதா காலத்தில் மரணத்தில் உங்களை அவர் எடுத்துக்கொண்டது. සදාකාලික ධර්මිෂ්ඨකමක් උන්වහන්සේ ඔබට දී තිබෙන්නේ. சதா காலத்தில் நீதிமான தனத்தை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறது. ඔබ දන්නවද ඔබ මොනවද කරන්නේ කියලා? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னத்தை செய்வீர்கள்? ඔබේ ජීවිතේ ඔබ මොනවද කරන්නේ?
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னத்தை செய்கிறீர்கள் ඕන් මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. அங்க சொல்லப்படுகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறிய மாட்டார்கள். උන්වහන්සේගෙන ඔවුන්ට කමා වෙන්න. அவர் சொல்றார் அவர்களை மன்னியும். මගේ කුරුසියේදී වෙන කවුරුත් වෙන කාටවත්ම කරන්න බැරි දෙයක් උන්වහන්සේ කළා. அதான் நான் சொன்னேன் சிலுவையில் இருக்கும் பொழுது வேற யாருக்கும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்தார். දන්නවද මේ දේ ඔබේ මනස තබන්න කැමති? உங்களுக்கு தெரியுமா இந்த காரியத்தை உங்களுடைய மனதில் வைக்க விரும்புகிறேன். ඔබ විශ්වාස කරන කෙනෙක් වෙන්න ඇති උන්වහන්සේව. நீங்கள் විශ්වාசிக்கிற நபராக இருக்கலாம் அவரை. ඔබ විශ්වාස කරන්න ආරම්භ කරන්න ඇති මේ ජීවිත උන්වහන්සේව දැනගත්තම වෙන්න ඇති. நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவரை அறிந்திருப்பீர்கள். ඒක ඔබේ ජීවිත උන්වහන්සේ කරපු දෙයක් වෙන්න ඇති. அது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியமாக ඔබේ இருக்கலாம். ජීවිතේ කවුරුත් නැහැ කියන අවස්ථාවේදී උන්වහන්සේ කරපු දෙයක් වෙන්න ඇති. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை என்ற இடத்திலே அவர் செய்த காரியமாக இருக்கலாம். බයිබලයේ කියන රෝම පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ මේ විදියට. அந்த ரோம புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. මක්නිසාද අප දුර්වල සිටියේදීම நாங்கள் அங்க பலவீனமாக இருக்கும் අපි ශක්තිමත් වීද නෙවෙයි. நாங்கள் பலனாக இருந்த හැමදේම උන්වහන්සේ යම්විතර අපේ ජීවිතේ තිබෙද නෙවෙයි. எல்லா காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் අපි பொழுது දුර්වල ඉද්දිම நாங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது නියම කාලයේදී அங்க சரியான காலத்தில் උන්වහන්සේ අභක්තිකයන් උදෙසා அவர் அங்க விசுவாசமில்லாதவர்களுக்கு අභක්තිකයන් උදෙසා මලස්සික කියලා කියනවා. அங்க விசுவாசமில்லாதவர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. මේ පදේ ඉතාමත් වැදගත්. இந்த பகுதி மிக முக்கியம். කැමති නම් ඉරක් ගහලා තියාගන්න. முடிந்தால் கோடிட்டு வைத்துக் රෝම පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ කියනවා. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் කොහමද උන්වහන්සේ අපිට ප්‍රේම කළේ? அவர் எப்படியாக எங்களுக்கு அன்பு செலுத்தினார். බයිබලයේ කියනවා අපි පව්කාරයන් වෙද්දිමයි. அங்க பைபிள் சொல்லப்படுகிறது நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது අපේ පාපයේ ස්වභාවයේදීමයි எங்களுடைய பாவ சுபாவத்திலே උන්වහන්සේගේ මරණය වින්දේ. அவருடைய மரணத்தை அனுபவித்தார். මගේ ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රය, அன்பான சகோதரனே අපි මොහොතක් නැගී සිටු මේ අවස්ථාවේදී நாங்கள் சில நேரத்தில் எழும்பி நிற்கலாம். මේ දේ ඔබේ මනසේ දබන්න කැමැති. இந்த காரியத்தை உடைய மனதில் வைக்க விரும்புகிறேன். අපි නැගී සිටින අවස්ථාවේදීම நாங்கள் எழும்பி நிற்கிற நேரத்தில் සදාකාලික මරණයෙන් ඔබ උන්වහන්සේ ගලවගත්ත පමණක් නෙවෙයි. சதா காலத்தின் மரணத்தில் அவர் உங்களை மீட்டுக் கொண்டார் மாத்திரம் සදාකාලික ධර්මිෂ්ඨකමේ මහිමෙන් පිරුණු ජීවිතයක් ඔබට දී තිබෙන්නේ. சதா காலத்தின் நீதிமானின் மகிமையினால் நிறைந்த வாழ்க்கை அவர் දෙවෙනි தந்திருக்கிறார். කොරින්ති පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදයේ කියන මේ විදියට. இரண்டாவது கொரிந்தி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக අප சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වෙන පිණිස நாங்கள் அவர் நீதிமானாக ஆக்கும்படியாக උන්වහන්සේ අප වෙනුවට அவர் எங்களுக்காக அவர் எங்களுக்காக පාපයක් වෙන්න සලස්වුසේක. அங்க பாவமாக ஆக்கினார் என்று சொல்லப்படுகிறது. මේක ඔබේ මනසට ගන්න. இது உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ඔබ ගැන කල්පනා කරන්න. நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்க ඔබේ வேண்டும். පාපය උන්වහන්සේ දරාගත පමණක් නෙවෙයි. அவருடைய பாவத்தை சுமந்து கொண்டார் மாத்திரமல்ல, උන්වහන්සේ ඔබේ පාපයට සමාව දුන්න පමණක් නෙවෙයි. அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு தந்தார் மாத்திரமல்ல, සදාකාලික ධර්මිෂ්ඨකමේ ස්වභාවයක් ඔබ උන්වහන්සේ තුළ ලබා තිබෙනවා. சதா காலத்தின் நீதிமான தளத்துக்குள்ளாக அவர் අපි வைத்திருக்கிறார். මොහොතක් අපේ දිනෙත් පියාගමුද? நாங்கள் சில நேரங்களில் கண்களை மூடிக்கொள்ளலாம். පෞල්තුමා මේ විදිහට කියනවා. பவுலடிகள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ඉතින් මාත් ලබාගත්තේ සියල්ලන්ට පළමුවෙන් ඔබලාට බාර දුන්නුමි. நான் பெற்றுக்கொண்டதை எல்லாத்துக்கும் முன்பதாக உங்களுக்கு நான் එනම් ஒப்படைக்கிறேன். ලියවිලි වල ප්‍රකාරයට அது எழுதப்பட்ட பிரகாரமே අපේ පව් නිසා எங்களுடைய பாவத்துக்கு ක්‍රිස්තුස් වහන්සේම මලස් එක කියලා කියනවා. கிறிஸ்துவாக මරිத்தார் என்று මගේ சொல்லப்படுகிறது. ප්‍රිය ස්නේහවන්ත මිත්‍රය, என் அன்பான சகோதரனே, මම නැවත ඔබට මේ පණිවිඩය ගේන්න කැමතියි. மீண்டும் இந்த நற்செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். සියල්ලම තීන්දුවයි කියලා උන්වහන්සේ කිව්වා. எல்லாம் முடிந்து விட்டார் என்று அவர் சொன்னார். සියල්ලම සමාප්තයි. எல்லாம் முடிந்து விட்டது. වෙන කාටවත් කිසිවක් කරන්න නැහැ. வேற ஒருவருக்கு ஒன்று செய்யவில்லை. නමුත් මේ ප්‍රශ්න කිහිපය නැවත ඔබේ හදවතේ තබන්න කැමතියි. மீண்டும் அந்த சில கேள்விகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். කවුද වරදකාරයා? யார் அங்க குற்றவாளி? කාවද අත්අඩංගුවට ගන්න ඕනේ? யார் அங்க கைது செய்ய வேண்டும்? ඒවක කාටද කෙල ගහන්න ඕනේ? யாருக்கு எச்சி துப்ப வேண்டும்? කාටද කසපාරවල් ගහන්න ඕනේ? யாருக்கு கசையினால் அடிக்க வேண்டும்? කාවද නිර්වස්ස කරන්න ඕනේ? யார் அங்க நிர்மலமாக்க வேண்டும்? කාටද කටුරුන්නක් දාන්න ඕනේ? யார் அங்க முள்முடி சூட்ட வேண்டும்? කාවද එල්ලලා මරන්න ඕනේ? யார் அங்க தொங்க விட்டு கொலை මේ செய்ய வேண்டும்? ප්‍රශ්න කිහිපය ඔබේ හදවතේ තබා ගන්න. இந்த சில கேள்விகளை உடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள ඔබ வேண்டும். උන්වහන්සේ තුල ලබා තිබෙනේ මරණීය නැත්නම් සදාකාලික මරණයෙන් උන්වහන්සේ ඔබ ගලවගත පවණක් නෙවේ. அவர் அந்த சதா காலத்தில் மரணத்தில் உங்களை விடுதலை செய்வார் மாத்திரமல்ல, සදාකාලික දඩුවෙන් උන්වහන්සේ ඔබ ගලවගත පමණක් නෙවේ. அந்த சதா காலத்தில் தண்டனையில் உங்களை மீட்டார் மாத்திரமல்ல, සදාකාලික ධර්මිෂ්ඨකමේ ස්වභාවයක් උන්වහන්සේ ඔබට දී තිබෙන්නේ. அந்த சதா காலத்தில் நீதிமானின் சுபாவத்தை உங்களுக்கு ඒ தந்திருக்கிறார். මහිමේ ස්වභාවය තුල ජීවත් වෙන්න. அந்த மகிமையின் சுபாவத்திற்குள்ளாக අපේ வாழும்படியாக දෑත් ස්වර්ගෝස්වල කියමුද? நாங்கள் கரங்களை பரலோகத்தில் ஏற்றி ස්වාමිනී මම சொல்லுவோம். ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ඔබ වහන්සේ මා වෙනුවෙන් මැරුණා. நீர் எனக்காக மரித்து මගේ පාපය ඔබ වහන්සේ උසුලා ගත්තා. என்னுடைய பாவத்தை நீர் சுமந்து கொண்டு මගේ වරද ඔබ වහන්සේ දරා ගත්තා. என்னுடைய குற்றத்தை நீர் ஏற்றுக்கொண்டு මගේ ජීවිතේ හැම අඩුපාඩුවකටම என்னுடைய வாழ்க்கையில எல்லா
எல்லா குறைகளுக்கும் හැම අධර්මිෂ්ඨකමකටම எல்லா பொல்லாத தனத்துக்கும் ස්වාමිනේ අතීතයේ වුණා වූ ஆண்டவரே கடந்த வாழ்க்கை හැම දෙයක් උදෙසාම වාසි පූජා වුන් දෙවියන් වහන්සේ எல்லா காரியத்துக்கு நீர் பூஜையான ஒரு தேவனாக இருக்கிறீர் මේ මොහොතේ මේ ජීවිතයේ මේ දේ ඔබ තේරුම් ගන්නට உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் සදාකාලික මරණය කියලා කියන්නේ சதாகாலத்தில் மரணம் என்று சொல்வது සදාකාලික මරණය කියලා කියන්නේ சதாகாலத்தில் மரணம் என்று சொல்வது අපිට ඉරණම වෙන්න තිබදේ எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த අපේ காரியம் ජීවිතේ අපි ගෙවිය යුතු තිබදේ நாங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செலுத்த வேண்டிய காரியம் කවදාවත් මේ ගෙවීම අපිට කරලා එහෙම නැත්නම් ගෙවල ඉවර කරන්න බෑ ஒரு நாளும் அதை எங்களுக்கு செலுத்தி முடிய කවදාවත් ඒ දඩුවමින් අපිට ගැලවෙන්න බෑ ஒரு நாளும் அந்த தண்டனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக නමුත් முடியாது උන්වහන්සේ ஆனாலும் அவர் අපව සදාකාලික මරණයෙන් ගලවගත්තා எங்களை சதாகாலத்தில் மரணத்தில் සදාකාලික මරණයෙන් சதாகாலத்தில் மரணத்தில் සදාකාලික ජීවනයේ උන්වහන්සේ කැඳවුවේ சதாகாலத்தின் ஜீவனுக்கு அவரை සදාකාලික ධර්මශකමේ ස්වභාවයක් දී තිබෙන්නේ சதாகாலத்தின் நீதிமான தரத்தை எங்களுக்கு අපි தந்து කියමුද ස්වාමීන් ඔබට ස්තුති நான் சொல்ல தகப்பனே ඔබේ මුඛයල උන්වහන්සේ ස්තුති කරන්න මොහොත உங்களுடைய வாய்களை திறந்தவருக்கு நன்றி சொல்ல උන්වහන්සේ ස්තුතිවන්ත වෙන්න நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் උන්වහන්සේ ස්තුතිවන්ත වෙන්න நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் උන්වහන්සේ සියල්ල දරාගත්තේ සියල්ල උන්වහන්සේ උසුලාගත්තේ அவர் எல்லாம் சுமந்து கொண்டது උන්වහන්සේ සියල්ල තුල වේදනාව වින්දේ எல்லாவற்றிலும் அவர் துக்கம் அனுபவித்தது උන්වහන්සේ සියල්ල දැනුණා පමණක් නෙමෙයි அவருக்கு எல்லாம் தெரிந்தது மாத்திரமல்ல උන්වහන්සේ සියල්ල තුල උන්වහන්සේ පියාණන් වහන්සේට කතා කරා அவர் எல்லா கூடாக தகப்பனை நோக்கி பேசுகிறார் මගේ කැමැත්ත නෙවෙයි தகப்பனே என்னுடைய சித்தம் அல்ல ඔබේ කැමැත්ත කරන්න ස්වාමීනි உம்முடைய சித்தத்தை செய்யும் தகப்பனே පියාණනේ මොවුන් නොදැන කරන වරදට සමාව වෙන්න කිව්වා ஆண்டவரே இவர்கள் செய்த பிழைகளுக்கு மன்னியும் என்று சொன்னார் පියාණනේ මොවුන් නොදැන කරන වරදට සමාව වෙන්න කිව්වා ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்யும் குற்றத்தை මේක மன்னியும் මේ ජීවිතේ උන්වහන්සේ තුල இது உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்குள்ளாக ඒ උන්වහන්සේ අදහාගත් ඒ කාලේ அவரை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலே ඔබ උන්වහන්සේගේ ප්‍රේමය අත්දැකීමේ මොහොතක් කරගන්න நீங்கள் அவருடைய அன்பை அனுபவித்த ஒரு කියන நேரமாக ස්වාමීනි ඔබට மாற்றிக் ස්තුතිවන්ත වෙනවා தகப்பனே உமக்கு நன்றி என்று ඔබගේ சொல்லுகிறோம் ප්‍රේමය නිසා ස්තුති உம்முடைய அன்புக்காக நன்றி ඔබගේ ප්‍රේමය නිසා ස්තුති உம்முடைய அன்புக்காக நன்றி ස්වාමීනි තරම් වේදනාවින්ද පමණක් නෙවෙයි ஆண்டவரே இந்த துக்கத்தை சுமந்து மாத்திரமல்ல ස්වාමීනි තරම් දේවල් ඔබ දරාගත පමණක් නෙවෙයි ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சுமந்து கொண்டு ස්වාමීනි හැම දෙයක් තුලම எல்லா காரியத்துக்குள்ளாக ස්වාමීනි වහන්සේ මාව සදාකාලික දෙයකට කැඳවුවා என்னை சதாகால காரியத்துக்காக அழைத்தி ස්වාමීනි අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ඔබගේ ප්‍රේමය නිසා உம்முடைய அன்புக்காக ස්වාමීනි වහන්සේ අප වෙනුවෙන් நீர் எங்களுக்காக ඔබගේ ජීවිතේ පූජා කරලා உம்முடைய வாழ்க்கையாக அனுபவித்து ස්වාමීනි මුළු ලෝකයාගේම ஆண்டவரே இந்த முழு உலகத்திற்காக ස්වාමීනි වහන්සේගේ ප්‍රේමය කරුණු කරගෙන ஆண்டவரே உம்முடைய அன்பை முன்னிட்டு ஆண்டவரே ස්වාමීනි සදාකාලික தகப்பனே சதாகால ඒ ජීවනය ලබන්න அந்த ஜீவனை பெருமை ජීවනයේ පිරුණු ජීවිතයක් ගත කරන්න ஜீவனால் நிரம்பின வாழ்க்கை ඔබ වහන්සේ ඔබ කැඳවා තිබෙනවා நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ඔබට ස්තුතිවන්ත වෙනවා உமக்கு நன்றி என்று ඔබේ சொல்லுகிறோம் දරුවන් නිසා ස්තුති ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ස්වාමීනි ඔබේ අනුග්‍රහය කෙනෙක් අමතයි දින අතර உம்முடைய கிருபை ஒவ்வொரு மீது வை බලවත් හස්තය කෙනෙක් අමතයි දින ஆண்டவரே வல்லமையான கரத்தை ஒரு மீது දැන් නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමය තුල நாசரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட සදාත්මනේ ඔබගේ ආත්මයන් වහන්සේගේ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியானவருடைய නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් நாசரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ඔබගේ கூட පූජාව කරනු කරගෙන நம்முடைய அந்த பூஜை முன்னிட்டு ඒ බලවත් වූ ආශිර්වාදය அந்த வல்லமையான ஆசீர்வாதம் ඔබ වහන්සේගේ අත්දැක ජීවිත ලෙස ஆண்டவரே அவர்கள் கண்டால் வாழ்க்கை නිරන්තරයෙන් ජීවත් වෙන්න ඔබ වහන්සේ අපට උපකාර කරන්න ஆண்டவரே இடைவிடாது வாழும்படியாக நீர் உதவி செய்யும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தினால் ආමේන් ஆமென் ආමේන් ஆமென்